गुरु ब्रह्मा गुरु विष्णु हृदय महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 31/8/2026 6/9/2026 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். முக்கியமாக சந்திரனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திரு ஆதிரை நட்சத்திரம் வரைக்கும் செல்ல இருக்கிறது. மீன ராசியிலிருந்து மிதுன ராசி வரை செல்ல இருக்கிறது. இப்படி அவருடைய பயணத்தினாலே நமக்கு நன்மைகள் வருமா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 12ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் வரைக்கும் இவருடைய பயணம் இருக்க போகிறது சந்திரனுக்கு. இந்த 31ஆம் தேதியே மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி, வளர்பிறையில் வரக்கூடிய சங்கட சதுர்த்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கட சதுர்த்தினாலே நமக்கு பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். கடனை அடைக்கிறது, பிள்ளையாரை வழிபடுறது, கடனை அடைப்பது. இந்த பாம்பேலெல்லாம் போயிட்டிங்கன்னா பிள்ளையார், சித்து பிள்ளையார், அந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே. விநாயகருடைய வளத்தினால தான் செல்வம் பெருகும்னு இருக்குது. அதனால் கேது அப்படிங்கிற இந்த காரகத்துவத்துக்கு தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் ஒரு நல்ல மருந்து. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமினாக்க கிருஷ்ணரின் ஜெயந்தி, கிருஷ்ணரின் பிறந்த நாள். கிருஷ்ணருடைய அந்த படத்தை வச்சுட்டு குழந்தை காலை போட்டு படம் வச்சு பால் தயிர் நெய் எல்லாம் வச்சு முறுக்கு சீடை எல்லாம் வச்சு அவருக்கான அந்த நைவேத்தியத்தை பண்ணி சாயங்கால வேளையில் கிருஷ்ணரை ஸ்துதிப்பது அப்படிங்கிறது வம்ச விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அன்று சனி ஜெயந்தி அப்படின்னு சனி கிரகத்துடைய பிறந்த நாள். அன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கருப்பு துணி வாங்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியோ இல்லை தனித்து இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் அதை அணிவித்து 8 எண்ணெய் தீபம், நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபட இந்த மரண பயம் சொல்கிறவங்களுடைய பயங்கள், தொழிலிலே தடங்கள், காரியங்களிலே வில்லங்கம், குழப்பமான சூழ்நிலை, தெளிவில்லாத ஒரு தன்மை, இதெல்லாம் மாறுறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் இதெல்லாம் பண்ணுங்க. நன்மைகளும் வளமும் உங்களை வந்து சேரும். நம்ம தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்க. வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திரன். அவர் பஞ்சமஸ்தானம் என்ற அறிவு ஸ்தானத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிப்பார். இந்த வாரத்தில் குழந்தைகள் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுடைய மனநிலைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கிடுங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எல்லாம் அவர்கள் மகிழ்ச்சி தான் நம்ம மகிழ்ச்சி. மேஷராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்யக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தின் போது மனம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். கொடுத்த காசெல்லாம் திருப்பி வாங்கிடலாம். உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்திலே மேம்பாடுக்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக கொடுக்கலாம், வாங்கலாம். சிக்கல் இல்லாத தீர்மானமான ஒரு நல்ல நிலைப்பாடு. ராசிநாதன் அஷ்டமத்தில் இருக்கிறார். அதனால கொஞ்சம் பயம் உண்டு. 7ஆம் இடத்துல ரிஷபராசியிலே சந்திரன் பயணம் செய்வார் வியாழக்கிழமையில. அப்படி அவர் பயணம் செய்யக்கூடிய வியாழன் வெள்ளி காலகட்டங்களில் குடும்பத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுகங்கள் உண்டு. கணவன் மனைவியுடைய புரிதல் உண்டு.
அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே வாரத்தின் கடைசியில் சந்திரன் பயணம் செய்வார் அஷ்டமத்தில். அதனால் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்கள். அதனால் வாரத்தின் கடைசியில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே சனிக்கிழமை அன்னைக்கு சனி ஜெயந்தி இருக்குது. அன்றைய நாளில் சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை சார்த்தி ஒரு 8 நெய் தீபங்கள் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபங்களை போட்டு அவரை வணங்க உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்கும். மனதிலே என்ன செய்யணுன்ற எண்ணம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யறதுக்கான ஆச்சரியமான உத்வேகத்தை பெறலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு விநாயகரின் அருளாலும் கிருஷ்ணரின் அருளாலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.